பெருமளவிலான எறிகணை தாக்குதல்களால் மக்களும் இடம்பெயர்கின்றனர். எனினும் சிங்களத்தின் கொடூரமான தாக்குதல்களால் 30 அக்டோபர் 95 அன்று வலிகாமத்தை விட்டு மக்கள் வெளியேறிய வரலாற்று இடப்பெயர்வு நிகழ்கிறது. எங்கும் பேரவலம். சந்திரிகாவின் இனவெறியர்கள் ஆடிய கொடூர தாண்டவம் இது. புலிகளும் பின்னகர்வை மேற்கொண்டு வன்னியை தமது தளமாக்கிக் கொள்கின்றனர். வலிகாமத்தின் 5 லட்சம் புதல்வர்களும் எடுத்த அரசியல் முடிவுதான் வலிகாமத்திலிருந்து தென்மராட்சி நோக்கிய மக்கள் நகர்வாகும். இந்த வீட்டை வந்துட்டு போனோம். யாழ்குடா நாட்டு மக்களை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான படையெடுப்பு அக்டோபர் 1 இடிமுழக்க இராணுவ நடவடிக்கையுடனே ஆரம்பமாகிவிட்டது. அன்றிலிருந்தே மக்கள் வலிகாம கிழக்கில் இராணுவ நகர்வினை வெகு உன்னிப்பாக அவதானித்து வந்தனர். தேவை ஏற்படும் இடத்து தாம் இடம்பெயர வேண்டி ஏற்படலாம் என்றும் உணர்ந்தும் இருந்தனர். எனவே 17 சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கையின் நோக்கம் தம்மை சுற்றி வளைத்து இராணுவ வலயம் ஒன்றுக்குள் சிறைப்படுத்துவதே என்பதில் அவர்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இத்தகைய சிறையிலிருந்து தப்புவதே அவர்களின் ஒரே குறிக்கோளாக இருந்தது. விடுதலை புலிகள் இராணுவ யதார்த்த நிலையை குறிப்பாக உணர்த்திய போது மக்கள் எவ்வித தயக்கமுமின்றி கட்டிய துணியோடு கையிலகப்பட்டவற்றை எடுத்துக்கொண்டு இந்த பாரிய நகர்வை நிகழ்த்தினர். வலிகாமத்தை தென்மராட்சியிலிருந்து துண்டிக்க முயன்ற இராணுவத்திற்கு கரி பூசினர். 5 லட்சம் மக்களும் ஓரிரு நாட்களாக இரவு பகலாக இரு பக்கமும் நீரால் சூழப்பட்ட இறுகிய பாதையொன்றால் அலை அலையாக நகர்ந்தனர். மக்கள் நகர்கின்றார்களா அல்லது அவர்களை தாங்கிய நிலப்பகுதியே நகர்கின்றதா என்பதே தெரியாத நிலை. எடுத்த கால் அடுத்த அடி வைக்க முடியாத நிலை. ஒரு அடி நகர ஒரு மணித்தியாலத்திற்கு மேல் 10 மைல் தூரத்தை கடக்க ஓரிரவு முழுவதுமே எடுத்த நிலை. எவ்வாறு அன்றைய தினம் மக்கள் நாவற்குழி பாலம் தாண்டி கைதடி சென்று சாவகச்சேரி நோக்கி நகர்ந்தனர் என்பது உலக அதிசயம்தான். காலம் காலமாக தேடிய தீட்டங்கள், வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் ஒரு கணத்திலே இழந்த மக்கள் தமது பெற்றோரை, தாம் பெற்ற மக்களை, தமது உற்றாரை தலையிலும் தோளிலும் மிதிவண்டிகளிலும் தாங்கி சேரும் சகதியும் நிறைந்த வயல்வெளிகளூடே புதைந்து விழுந்து இருந்து எழும்பி நடக்க முடியாமல் நடந்த வரலாறு
இன்றும் மக்களால் மறக்க முடியாத விடுதலை நோக்கிய பயணமாகிவிட்டது. இந்த பயணத்தின் மற்றொரு அதிவிசேட அம்சம் மக்களோடு போராளிகளும் இடம்பெயர்ந்தமைதான். மக்களும் போராளிகளுமாக ஒன்றிணைந்து இடம்பெயர்ந்த இந்த நிகழ்வானது மக்களையும் புலிகளையும் இனிமேல் பிரிக்க முடியாது என்பதற்கு கட்டியமாக அமைந்தது. காயமடைந்த போராளிகள் கூட மக்களோடு நடந்து தமது வேதனைகள் நோவுகளை சுமந்த வண்ணம் நகர்ந்தனர். விழுந்த மக்களை கைகொடுத்து தாங்கிய போராளிகளும் காயமுற்ற போராளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வழிவிட்ட மக்களுமாக அன்றைய நாட்களிலே புதிய வரலாறு படைக்கப்பட்டது. இவ்வாறாக அன்று நடக்காத கால்கள் எல்லாம் நடந்தன, ஓடாத வாகனங்கள் எல்லாம் ஓடின, மிதிவண்டிகள் எல்லாம் கனரக வண்டிகளாயின. மக்கள் எல்லாம் தாம் மனிதத்தின் உறுப்பு என்பதை உணர்ந்து ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அற்ற நிலையில் புது புறப்படுத்தனர். வாழ்நாளில் எவரும் காண முடியாத சமத்துவம் அங்கே நிலவியது. அதேவேளை நிறைமாத தாய்மார், அப்போதுதான் மகவை பெற்றெடுத்த அன்னையர் தமது பிஞ்சு செல்வங்கள் நெஞ்சோடு அணைத்து கொட்டும் மழையிலிருந்தும் பனியிலிருந்தும் அவர்களை காப்பாற்றப்பட்ட பாடு என்றும் மறக்க முடியாத மன வடுவாகியது. அதேவேளை அவர்கள் காட்டிய மன உறுதி இருளின் பின்னே ஒளி பிறக்கும் என்பதற்கு உறுதியான சான்றாகவும் ஆகியது. ஆனால் இத்தகைய துன்பங்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே மக்கள் நினைக்கவில்லை. இராணுவத்தின் கொடுங்கரத்திலிருந்து தம்மையும் தமது செல்வங்களையும் காப்பாற்றுவது பற்றியே அவர்களது எண்ணம் மையம் கொண்டிருந்தது. இவ்வாறாக இந்த மாதத்தினது மட்டுமல்லாமல் எந்த மாதத்தினதும் உச்ச நிகழ்வான இவ்விடப்பெயர்வு புலிகளையும் மக்களையும் என்றுமே பிரிக்க முடியாது என்பதுவும் தமது விடுதலை உணர்விற்கு எவராலும் தடை விதிக்க முடியாது என்பதுவும் முழு உலகுக்குமே எம்மக்கள் பறைசாற்றிய பகிரங்க செய்தியாகியது. இது தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஒரு அதி அற்புதமான மகத்தான திருப்பத்தையும் ஏற்படுத்தியது.